அண்ணே, புரோட்டீன் சாப்பிட்டா உடம்பு ஏறுமா? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. அண்ணே, புரோட்டீன் ஒரு டப்பா சாப்பிட்டாலே நல்லா மசில்லாம் பெருசா வந்துருமானே? இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்மளோட புரோட்டீன் கோல் சப்போர்ட் பண்றது ஹெல்ப் பண்ணுமே ஒழிய அதனால தான் மசில் பில்ட் ஆகும்னு கிடையவே கிடையாது. இப்போ என்னோட புரோட்டீன் கோல் ஒரு 100 கிராம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னால் வந்து என்னோட டயட்ல பார்த்தீங்க அப்படின்னா 50 கிராம்ஸ் தான் எடுக்க முடியுது அப்படின்னா பேலன்ஸ் 50 கிராம்ஸ். அப்போ ஒரு சர்விங் 24 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னா 2 சர்விங் போது 48 கிராம். ஸோ அரௌண்ட் போது நான் என்னோட டயட் இது சேர்க்குறேன் அப்படின்னா ஒரு 100 கிராம் ப்ரோட்டீன் என்னோட ஒரு நாள் ப்ரோட்டீன் கோலுக்கு அச்சீவ் பண்ணிட முடியும். அப்போ அந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ்ன்றது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்மளோட ப்ரோட்டீன் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ப்ரோட்டீன் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் ப்ரோட்டீன் பவுடரே ஒழிய ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா தான் உடம்பு ஏறுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இப்போ வந்து என்னால் வந்து 100 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து என்னால் ஃபுட்ல எடுக்க முடியும் அப்படின்னா எனக்கு வந்து அந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் தேவையே கிடையாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம ஃபுட்டில் நம்மளோட ப்ரோட்டீன் கோலை அச்சீவ் பண்ண முடியலன்னா மட்டும்தான் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணுமே ஒழிய ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸை வச்சு நம்ம பாடி பில்ட் பண்ணணும் அப்படின்னு எந்த தேவையும் கிடையாது. ஸோ ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ்ன்றது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் தானே ஒழிய ப்ரோட்டீன் பவுடர்னால தான் உடம்பு ஏறும்னு கிடையவே கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.